USB driver mode. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஎம் டிஜிட்டல் ஆடியோஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன ஆம்ப்ளிஃபையர் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ இயர் ஆஃபர் ஆம்ப்ளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் நம்மகிட்ட கேட்டிங்க நியூ இயர் ஆஃபர் ஆம்ப்ளிஃபையர் வீடியோஸ் போடுங்கன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த ஆஃபர் இருக்கும். இந்த ஆம்ப்ளிஃபையரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் காட்டுறேன். ஆடியோ டெஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். வழக்கமாக நம்ம இந்த எல்லா வீடியோலையும் ஆடியோ டெஸ்ட் அவ்வளோ சீக்கிரம் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம் காப்பிரைட்னால. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆடியோ டெஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆம்ப்ளிஃபையர் ஒயரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக பண்ணியிருக்கோம். உள்ள இன்டீரியர் காட்டுற பாருங்க. ஒயரிங்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ஆம்போட எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நான் சொல்கிறேன். ஆம்போட மொத்த வாட்ஸு டீட்டெயில்ஸு, ஆம்போட ஸ்பீக்கர் கனெக்ஷனு, அவுட்புட்டு, டால்பி எடுக்குமா எல்லாமே வந்து டோட்டலாக அப்லோட் பண்ணுறேன். என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்க போகிறோம். ஒரு ஆம்ப்ளிஃபையரோட மெயின் பார்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் தான். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவரான டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ண சப்பு போர்டு வந்து 4 ஃபிட் சக்தி மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமோட் கிட்டே ஃபஸ்ட் வேவு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்புப்ரி வந்து தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம். சப்ரி சப் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியோட போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். போர்டை நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்கள். யூடியோட சப்ரி நல்ல பஞ்சிங் தருது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு 3 STK பிசிபி 3 STK யூஸ் பண்ணியிருக்கோம். STK 4141 யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு டோட்டலாக ஓவராலாக காட்டுறேன். இன்டீரியர் ஒயரிங் பாருங்கள், ஃபுல்லாக நீட்டாக இருக்கும். ஆடியோ கிளியராக இருக்கும். ஆடியோவில் வந்து உங்களுக்கு எந்தவித நாய்ஸும் இருக்காது. போட்டிங்கன்னா ஆன் பண்ணதுலேருந்து ஆஃப் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு நாய்ஸும் இருக்காது. யூஎஸ்பி பிளேயர் பகாரியா யூஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். ஒயிட் டிஸ்பிளே பகாரியா யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு இன்னொன்று என்னென்னா, இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு வியூ மீட்டர் ஃப்ரீயாக வந்துடும். மீட்ரு உங்களுக்கு காட்டியிருக்க பாருங்கள். வியூ மீட்டர்னால் அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி டான்சிங் லைட்டு. இது வேணான்னு சொல்கிறவங்களுக்கு ரிமூவ் பண்ணிடுவோம். வேணும்னாலும் இது உங்களுக்கு ஃப்ரீயாக லைட்டிங்கோடு வச்சு கொடுத்துருவோம். இது வந்து ரெட் லைட்டு தான் கிடையாது, கஸ்டமைஸ்டு. உங்களுக்கு பிங்க்கு, ப்ளூ, ஆரஞ்சு கூட இருக்குது, ஒயிட்டு. நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ, இந்த ஆரஞ்சில் பல்ப் கலர் வரும், அந்த மாதிரி கலர்லாம் கூட இருக்குது. அதான் வார்ம் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா கலர் லைட்டுமே நம்ம போட்டு தருவோம். கஸ்டமைஸ்டு பேனல் தான். பேனலில் நேம் வேணுனாலும் வச்சு தரோம். எல்லா டைப்புமே ஃபுல்லி கஸ்டமைஸ்டு தான். இதில் வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவி ஆம்ப்ளிஃபையர் பண்ணணும்னாலும் பண்ணி தருவோம். எஸ்டிகே இல்லாமல் மாஸ்ஃபெட்டில் பண்ணிக்கலாம், டிரான்சிஸ்டரில் பண்ணிக்கலாம். எல்லா டைப்புமே நம்மகிட்ட இருக்குது. போர்டும் கஸ்டமைஸ்டு தான். எல்லா டைப் போர்டும் நம்ம பண்ணுவோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு டால்பி டிடிஎஸ்க்கு GT223 மாதிரியே ஃபஸ்ட்டு வேவில் இதே கிட் இருக்குது. அந்த கிட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ரிமோட் கிட்டோட மெர்ஜ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரிமோட்லேயே வந்து HDMI ARC, ஆப்டிக்கல் கோஆக்சியல் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு HDMI ARC கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேயே எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் மோடு. நான் பேக் சைடு உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். ஆப்டிக்கல் கோஆக்சியல் HDMI ARC லைனாக இருக்கும். இதில் தான் உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். டால்பி டிடிஎஸ் இண்டிகேட் பண்ணும் உங்களுக்கு டால்பி எடுக்குதா, டிடிஎஸ் எடுக்குதா, நார்மல் பிசிஎம் ரன் ஆகுதாங்கிறது கிட்டிலேயே லைட்டு வரும். லைட்லேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது டால்பியா டால்பி இல்லையா என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். டிடிஎஸ் ஓடுதா என்ன எல்லாமே வந்து உங்களுக்கு ரன் பண்ணுறதுலேயே காட்டிடும். ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 6 சாக்கெட் 5.1ங்கிறனால ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்டர் சப் எல்லா சேனலும் உங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும். இதில் சிங்கிள் கூலிங் ஃபேனு, இதுக்கு டபுள்னாலும் வச்சுக்கலாம். சிங்கிள் கூலிங் ஃபேனே போதும். ஏன்னா ஹீட் சிங்க் வந்து நம்ம 12 இன்ச் ஹீட் சிங்க், எல்லாருமே 11 இன்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம 12 இன்ச் ஹீட் சிங்க்கு ஹீட்டு ஓவராக தாங்கறனால உங்களுக்கு சிங்கிள் கூலிங் ஃபேன் போதும். இதுக்கு கரெக்டாக நான் ப்ராப்பராக கூலிங் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் சர்க்குலேட் ஆகிற மாதிரி வச்சுருப்போம் பேக் சைடில். அடுத்ததாக இந்த ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைஸ் பார்த்துடலாம். ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து 13,000க்கு கொடுத்துட்ருக்கோம் நார்மலாக. பிகாஸ் டிரான்ஸ்ஃபார்மரு, பவர் சப்ளை, 4 ஃபிட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டைப் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து 13,000 கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இது ஆஃபருங்கிறனால வெறும் 11,000க்கு கொடுக்க போகிறோம். 11,000க்கு டால்பி டிடிஎஸ்ல இந்த மொத்த செட்டுமே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக் டிஸ்பிளேயில் வரும். இந்த டைப் ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்கு தான். இந்த 2-3 மந்த்ஸுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 6 இன்ச்சு 8 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். தேட்டர் ரிசல்ட் வரும். HDMI ARC யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மூவி பார்க்கும்போது, OTT பிளாட்ஃபார்ம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேட்டர் ரிசல்ட் கொடுக்கும். சப் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். 12 இன்ச்சு சப் வச்சுருக்கீங்க, 10 இன்ச்சு சப் வச்சுருக்கீங்க, நல்ல பாக்ஸ் பார்ட்டிஷன் பாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து பக்காவாகவே இருக்கும்.
அண்ட் இந்த ஆம்பிளிஃபையரோட ஒரு ஆடியோ டெஸ்ட் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். இத பாருங்க. இது ஃபுல் லென்த் ஆடியோ டெஸ்ட் வேணும். இந்த ஆம்போட ஃபுல் பேக் சைடு, ஃப்ரண்ட் எல்லா டீட்டெயிலும் வேணும்னா, நீங்க டைரக்ட்டா வந்து டெலகிராம் சேனல ஃபாலோ பண்ணுங்க. டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஆடியோ டெஸ்ட்டும் போட்டிருக்கேன். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்ப் வந்து ஆர்டர் பண்றீங்கன்னா, டைரக்ட்டா நமக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லனா வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு பிரைஸ் சென்ட் பண்றேன். லோ பிரைஸ் தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வரும். இந்த இயர் ஆஃபர்ங்கிறனால. இந்த இயரோட ஆஃபர் ஆம்பிளிஃபையர் இதுதான். நம்ம வருஷம் ஒரு ஆஃபர் ஆம்பிளிஃபையர் போடுவோம். இது வந்து இந்த இயரோட ஆஃபர் ஆம்பிளிஃபையர். நீங்க எப்ப கேட்டாலும் அவைலபிள் இருக்கிற மாரி பண்ணி குடுத்துரலாம். இந்த ஆம்போட பேக்கேஜ் டீட்டெயில்ஸும் இருக்கு. இந்த ஆம்புக்கு மேட்சான ஸ்பீக்கர் செட்டப் பேக்கேஜ் இருக்கு. இத நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நீங்க ப்ரொஜெக்டர் வச்சிருக்கீங்களோ, இல்ல டிவி வச்சிருக்கீங்களோ, ஒரு தியேட்டர் டெப்த் கிடைக்கும். 16x16 ரூமுக்கு போடலாம். 20x20 ரூமுக்கே இது வந்து மேட்சா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த ஆம்பிளிஃபையரோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸு, இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் பண்ணுறது எப்படி, இந்த ஆம்பிளிஃபையரோட ஸ்பேர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டைரக்ட்டா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேபி அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து இன்னும் ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி போடுறேன். இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு ஆர்டர் பண்றீங்கன்னா, டைரக்ட்டா நமக்கு கால் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.